ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த நாட்களில் உலர்ந்து போன நிலைமையில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா? என் வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு துளிர்ப்பு வராதா? நான் எல்லா காரியத்தையும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா? நான் ஆழ்கடலின் நடுவிலே மூழ்கிற நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாயா? உலர்ந்து போன உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் நடுவிலே நான் நடந்து சென்றாலும் கூட, எல்லாம் முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலையும் கூட என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த நாளில் நீர் கடந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் என் வாழ்க்கை துளிர்க்காதா? என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாதா? இந்த நாட்டில் பட்டு போன என் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண மாட்டாரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கலாம். பட்டு போன உன் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்கள் எனக்கு கற்பத்தின் கனி இல்லை, எனக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா? உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என் அன்பு மகளே, மகனே, நான் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். எந்த காரியத்திலலாம் நான் உயிர்ப்பிக்கப்படணுமோ அந்த காரியத்தில் நான் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையினை தொடரும் என்று சொல்லி உன் வாயினால் அறிக்கையிட்டு ஜொபித்தாயே. இந்த நாளில் ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? இந்த நாளில் நான் உன்னை ரட்சிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். என் கை உன்னை ரட்சிக்கும். இந்த நாட்டில் முடியாது என்று சொல்லி எல்லாரும் சொன்னாலும் கூட அந்த காரியத்தை அப்படியே முடிய பண்ணுகிறவர், அந்த காரியத்தை உயிர்ப்பிக்கிறவர் இந்த நாளில் உன் கூட இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், கடல் மேலே அவர் நடந்து வரும்போது அலைகளை அவன் பின்னாடி திரும்பி பார்த்ததுனால, ஐயரே நான் மூழ்கி போகிறேன், என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனை கை தூக்கி நிறுத்தினார் அல்லவா? இன்றைக்கு உன்னையும் கூட அவர் கை தூக்கி நிறுத்தும்படியாக, என் அன்பு மகளை, நீ அழுது கொண்டே இருக்கிறாயா? என் அழுகைக்கு பதில் இல்லையா என்று சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கிறாயா? உன் அழுகைக்குரிய பதில், உன் துன்பத்துக்குரிய பதில் இந்த நாளிலே கடந்து வருகிறது. உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக, அவருடைய கை உன்னை ரட்சிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது. பயப்படாதீங்க. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியினால் பெரிய காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நினைக்கிறார்களோ அந்த காரியத்தெல்லாம் நீர் உயிர்ப்பித்து செய்து முடிக்க போகிறீர். ஆண்டவரே, இவருடைய ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறீர். இவருடைய எண்ணங்களை எல்லாம் நீ நிறைவேற்ற போகிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நினைத்திருக்கிற அத்தனை காரியங்கள் நீர் வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளும் நீங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை உன் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவளைப் போல காணப்படுவா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.